ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அகெயின் எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் எதுக்கு, என்னென்ன பண்ண போகிறோம், அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கோ டு டிசைன் டேப் அண்ட் கிளிக் ஆன் சீக்வன்ஸ். நான் வந்து ஒரு புது சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப். ஓகே, எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப். ஸோ இதில் உங்களுக்கு நான் வந்து ஆக்டிவிட்டியை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறேன். கோ டு ஆக்டிவிட்டி, இங்கே உங்களுக்கு டைப் பண்ணுங்க எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப். ஓகே, ஸோ இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் ப்ராப்பர்ட்டி பேனில் வந்துட்டு நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டாலையும் அதோட ப்ராப்பர்ட்டி பேனில் வந்து ஒன் டைம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து செக் பண்ணுங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் இங்கே பாருங்களேன், ப்ராப்பர்ட்டியில் எடிட் பாஸ்வேர்ட் ஒர்க்புக் பாத், தென் வந்து இங்கே ப்ரைவேட்னு இருக்குது. அப்புறம் கிரியேட்டிவ் நாட் எக்ஸிஸ்ட் வந்து டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ரோ செட்டிங் எனேபிள் ஆல் இருக்குது. ரீட் ஒன்லி, சேவ் சேஞ்சஸ், விசிபிள், அதுக்கப்புறம் ஒர்க் புக் அவுட்புட், அப்புறம் யூஸ் எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த பாஸ்வேர்டு அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் எக்ஸல் ஒர்க் புக் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருந்தால், ஏன்னா சில கிளைண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஒர்க் புக்கை ஷேர் பண்ணும்போது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பாஸ்வேர்டை தனியாக ஒரு இமெயிலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் புக் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க? கான்ஃபிக் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, அசெட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டை எங்கே ஸ்டோர் பண்ணி, ஆர்கெஸ்ட்ரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணி இங்கே வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அது ஆல்ரெடி நம்ம வந்து எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷனில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ஒர்க் புக் பாத்ன்றது வந்து எந்த ஒரு பர்டிகுலர் பாத்தில் அந்த பர்டிகுலர் இன்புட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட் ஒர்க் புக் பாத் அப்படின்னா வித் ஃபைல் நேமோட நம்ம கொடுக்கணும். ஸோ அடுத்தது கிரியேட்டிவ் நாட் எக்ஸிஸ்ட்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க, அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் பண்ணிக்கும். இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? மேக்ரோ செட்டிங்ஸ் அப்படின்னா சில ஒர்க் புக்கை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மேக்ரோ வந்து உள்ளே வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணணும். ஏன்னா அது எனேபிள் பண்ணால் தான் நான் வந்து அதில் ஒர்க் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கில் அப்படின்னா நீங்கள் எனேபிள் ஆல் அப்படின்றத கொடுத்துக்கணும். ரீட் ஒன்லினா ஒன்லி வந்து உங்கள் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணும்போது ரீட் ஒன்லி மோடில் மட்டும் ஓப்பன் ஆகிட்டு டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிடும். சேவ் சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணீங்க, சில டேட்டா வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் என்டர் பண்ணியிருக்கீங்க, சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை அந்த பர்டிகுலர் டேட்டாவில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது சேவ் சேஞ்சஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய டேட்டா வந்து அப்படியே ரிமைனிங் வந்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அது அப்படியே இருக்கும். ஸோ விசிபிள்ன்றது வந்து டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் புக் வந்து ஓப்பன் அதாவது இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆகுறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும், விசிபிளாக வந்து தெரியும். இதை அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு அது பேக்ரவுண்ட்லேயே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவுட்புட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு வேரியபிள், அதாவது ஒர்க் புக் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் வந்து வேறு ஏதாவது ஒரு மாடியூல், அதாவது வேறு ஏதாவது ஒரு டேபில் சீக்வன்ஸில் நீங்கள் அந்த ஒர்க் புக் வந்து அகெயின் பாத் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வேரியபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் கொடுத்தாவே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நீ இந்த ஆப்ஷன் கொடுக்கணும், யூஸ் எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பர்டிகுலர் வேரியபிளை இங்கே நீங்கள் கால் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு ஒர்க் புக் வந்து நான் வந்து எடுக்கிறேன், ஜஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் செகண்ட், நான் இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்லேயே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஒரு நியூ ஒர்க் புக், அதை ரிப்போர்ட்னு வச்சுக்கிறேன்.
இப்போ அந்த ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். செகண்ட். ஸோ அந்த ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். நான் ப்ரொடெக்ட் ஒர்க் புக் கொடுக்குறேன். ஸோ என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட். இப்போ நான் இதில் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணுறேன். அகெயின் ரீஎன்ட்ரு பாஸ்வேர்ட் 1 2 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒர்க் புக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். சேவ். ஓகேங்களா? ஸோ இப்போது க்ளோஸ் திஸ் விண்டோ. இப்போ இந்த பாத்து, ஓகேங்களா, இந்த பாத்துக்கு வந்துட்டு நான் அகெயின் இந்த விண்டோவில் அந்த என்டையர் ஒர்க் புக் பாத்தை வந்து எடுக்கிறேன். எப்படி எடுக்கணும்? ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆஸ் பாத் வரும். காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு இந்த பாத்தில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஹார்ட் கோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் வந்து நடத்திட்டேன். ஹார்ட் கோட் பண்ணாமல் எப்படி வந்து ரிட்ரைவ் பண்ணுறது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இங்கே சும்மா நான் ஒரு லாக் மெசேஜஸ் போடுறேன். ஓகேங்களா? கோ டு ஆக்டிவிட்டீஸ், லாக் மெசேஜ். இந்த லாக் மெசேஜ் வந்து நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க, நான் எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த லாக் மெசேஜஸில் ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபேட்டல், எரர், வார்னிங் அண்ட் இன்ஃபோ, ட்ரேஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம வந்து இன்ஃபோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இப்போ இன்ஃபோனா இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேப்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணுறேன்னா என்ன? நான் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டேன் அப்படின்றத ஒரு ஹிண்ட் மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வரேன் என்னுடைய லாகில். ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் ஸ்டார்டட் ஆர் இனிஷியேட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸல் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? லாக் மெசேஜ். இப்போது இதை ஓப்பன் பண்ணுறது, இங்கே ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்ட் நான் கொடுக்காம ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் ஒர்க் புக்னு இருக்கு இல்லையா? நான் அந்த ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறேன். ஓகே, க்ளோஸ் ஒர்க் புக். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸலில் ஓப்பன் பண்ணோம், அடுத்தது ஒரு எக்ஸலில் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் எந்த எக்ஸலை வந்து க்ளோஸ் பண்ணணும் அதுதான் நான் இங்கே சொன்னேன் இல்லையா? இந்த பர்டிகுலர் பிளேஸில் இந்த ஒர்க் புக். ஓகேங்களா? Ctrl+K, இங்கே வந்து ஒர்க் புக் நேம். ஓகே, இந்த வேரியபிளை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒர்க் புக் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைல் பாத் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து ஒரு அவுட்புட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அகெயின் வந்துட்டு அந்த சேம் அவுட்புட்டை யூஸ் பண்ணி ஒர்க் புக் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் நான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணல. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, பாஸ்வேர்டு வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. அதனால இது வந்து நான் இங்கே ப்ராப்பர்ட்டி பேனல் வந்து பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ அதனால என்ன எரர் வருது? பாசிபிள் ரீசன் வந்து த ஃபைல் இஸ் கரப்ட், த ஃபைல் இஸ் ஆல்ரெடி யூஸ்டு பை அனதர் ப்ராசஸ் ஆர் யூ டோன்ட் ஹாவ் பர்மிஷன் டு ஓப்பன் த ஃபைல் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டாப் த ப்ராசஸ். இப்போது நான் இந்த ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு பாஸ்வேர்டில், ஓகேங்களா, பாஸ்வேர்டில் வித்தின் டபுள் கோட்ஸில் 1 2 3 அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ரியல் டைமில் பாஸ்வேர்டு வந்து ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. கான்ஃபிக் ஃபைல்லேருந்து த்ரூ அசெட்டில் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் வந்து நான் ஏதாவது வந்து ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். இல்லை. ஓகே, ஸோ ஸ்டெப் இன்டு ஸோ இப்போ எக்ஸல் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா விசிபிள் வந்து நான் செக் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் ஆனது உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரிஞ்சது. ஸோ அடுத்தது லாக் மெசேஜ் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகுது. அடுத்தது இங்கே பாட் வெளியே போயிட்டு மறுபடியும் அந்த எக்ஸலில் க்ளோஸ் பண்ணிடுச்சு.
ஓகேங்களா. ஸோ இந்த லாக் மெசேஜ் என்ன அது எங்கே பார்க்குறது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீபக் டேப் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் ஓப்பன் லாக்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஓப்பன் லாக்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ இந்த லாக்ஸில் இவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா. நான் இது எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். என்னென்ன ஃபைல்ஸ் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரன் பண்ணும்போது என்னென்ன ஃபைல்ஸ் வரும் அப்படின்றத காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் ஒன் மோர் டைம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். லாக் எப்படி இருக்கும், அதில் லாகில் என்ன ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்றது. ஸ்டூடியோவில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த லாக் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். பட் ப்ராஜெக்ட் ஒன்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எங்கே நீங்கள் லாக் பார்க்கணும், என்னென்ன வந்து செக் பண்ணணும் அப்படின்றத நான் ஆர்கெஸ்ட்ரேட்டர் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, லாக் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது ஒர்க் புக்கை க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் லாக் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், அதாவது டுடேஸ் டேட் 23. ஓகேங்களா. டுடேஸ் டேட் வந்து 23. அதில் எக்ஸிக்யூஷன் ரிசல்ட் வந்து லாக் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் லைன், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு எக்ஸல் ஆட்டோமேஷன் YellowGreys எக்ஸிக்யூஷன் ஸ்டார்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ எக்ஸிக்யூஷன் ஸ்டார்டட் அப்படின்னா என்ன, ஸோ இந்த பர்டிகுலர் ஓகேங்களா இந்த எக்ஸல் ஆட்டோமேஷன் YellowGreys இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன், லாக் டைப் என்னன்னா டிஃபால்ட். இந்த டிஃபால்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய பாட் வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணும்போது இந்த டிஃபால்ட் லாக் வந்துட்டு இந்த ஸ்டார்டிங்லேயும் இந்த எண்ட்லேயும் டிஃபால்ட்டாகவே இருக்கும். டிஃபால்ட்னா என்ன, ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது வந்து ஒரு டிஃபால்ட்டு. அதுக்கு நம்ம லாக் போடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பாட்டோட ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுதான் டிஃபால்ட் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் ஸ்டாம்ப் வந்து எப்போ வந்து இந்த லாக் வந்து ஜென்ரேட் ஆச்சு, இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு டிஃபால்ட் வந்து கேப்சர் ஆகிருக்கும், ஸ்டார்ட் டிஃபால்ட்டும் கேப்சர் ஆகிருக்கும், எண்டு டிஃபால்ட்டும் கேப்சர் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க இப்போ டைம் வந்து எவ்வளோ டேக்கன் பை திஸ் பாட் அப்படின்னா உங்களால் இந்த லாக் பார்த்து கூட சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து டைம் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு, அப்போ இன்பிட்வீன் டைம் வந்து கேப் எவ்வளோ அப்படின்றத உங்களால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு ஐடி, ஒவ்வொரு லாகுக்கும் ஒரு யூனிக்கான ஐடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் விண்டோஸ் ஐடென்டிட்டி, எந்த விண்டோஸில் வந்து உங்களுடைய பாட் வந்து ரன் ஆச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது மெஷின் நேம், எந்த மெஷினில் வந்துட்டு ரன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஃபைல் நேம் என்ன, எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்பு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் நேம் என்ன, ஓகேங்களா, ப்ராசஸ் நேம் என்ன, அடுத்தது ப்ராசஸோட வெர்ஷன் என்ன, அடுத்தது ஜாப் ஐடி என்ன. ஓகேங்களா. ஸோ அதாவது லாக்னா என்னென்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ரிஜிஸ்டர் ஆகும். இந்த லாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியல் டைமில் வந்து ஒரு 4 மிஷினில் வந்து சேம் பாட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. கிளைண்ட்டோட மிஷினில் ஒரு 4 மிஷினில் பாட் வந்து சேம் பாட் வந்து ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது ஏதாவது ஒரு பாட் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பாட்டில் என்ன இஷ்யூ அப்படின்றது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும்னா லாக் மெசேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். எந்த மெஷினில் ஃபெயில் ஆகிருக்கு, எந்த மெஷின், எந்த ஐடி, ஜாப் ஐடி என்ன ப்ராசஸ் நேம் என்ன டைமில் ஃபெயில் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த லாக் மெசேஜ் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறம், ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கிடையாது, மேபி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவை அப்படின்ற இடத்துல எல்லாமே நீங்கள் இந்த லாக் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேப்சர் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ கேப்சர் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் எந்த இடத்த நம்ம பாட் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு, அப்போ இந்த பாட் வந்து இது வரைக்கும் ரீச் ஆகிருக்கு, பட் அதுக்கு மேலே ஏதாவது பாட்டால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல, அப்போ என்ன இஷ்யூ அப்படின்றது வந்து ஃபிகர் அவுட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து வைக்கிறது தான் இந்த லாக் மெசேஜஸ். ஸோ டிஃபால்ட் லாக்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும். ஸோ நம்ம லாக் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸல் இனிஷியலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாக் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அது என்னென்னா நான் இந்த பிளேஸை வந்து கிராஸ் பண்ணிட்டேன், இந்த எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்றத ஒரு நோட் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுதான் எக்ஸல் இனிஷியலைஸ்டு, அதுதான் வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ்டாக வந்து கிரியேட் பண்ண லாக் மெசேஜ். ஓகேங்களா. அது எக்ஸல் இனிஷியலைஸ்டு லெவல் வந்து
நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் லெவல், லாக் டைப்பு, யூசரு, ஸ்டாம்ப் ஐடி, அதுக்கப்புறம் வந்து மிஷின் நேமு எல்லாமே வந்து உங்களால் வந்து டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஸோ ஒரு பாட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, கரப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லாக் மெசேஜ் தான் ரெஃபர் பண்ணணும். மெசேஜஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் வந்து நான் வந்து அகெயின் வந்து ஒரு ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன பார்த்தோம்? எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணணும்னா, ஓப்பன் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் எக்ஸல் ஃபைல், அதுக்கப்புறம் வந்து லாக் மெசேஜ் வந்து ஜென்ரேட் ஆகணும், எக்ஸல் சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன்ட் சம்திங் லைக் தட். ஸோ அதுக்கப்புறம் சேம் ஒர்க் புக் வந்து க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் பாட் எண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு யூஸ் கேஸ், இதுதான் நம்ம பார்த்தோம். ஓகே.